அனைவருக்கும் வணக்கம். எகர ஒகரத்து இயற்கை மாற்று. இப்ப இந்த எகர ஒகரங்கள் குறில் எழுத்து, ஏகார ஓகார எழுத்துக்களுடைய இணை எழுத்தான எகர ஒகரமாகிய இந்த குறில் எழுத்துக்கள் புள்ளி பெறும். எகர ஒகரத்து இயற்கையும் அற்றே. முன்பு மெய்யெழுத்துக்கள் புள்ளி பெறும் சொல்லியிருக்கிறோம் இல்லையா? இதுக்கு முந்தைய இன்னொரு நம்ம பார்த்துருந்தோம். மெய்யின் இயற்கை புள்ளியோடு நிலையியல். அதுபோல இந்த எகர உகரங்களும் புள்ளி பெறும். இதுதான் இந்த நூற்பாவுடைய கருத்து. இதுல ஒரு அழகு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மெய்யெழுத்துக்கள் புள்ளி பெறும் அப்படின்றத இவர் சொல்லணும். ஆனா அந்த மெய்யெழுத்துக்கள்ல சிறப்பு விதி பெற்றிருக்கின்ற உள்ளே புள்ளி பெறுகின்ற தன்மையுடையதை முதல்ல சொல்லிடுறார். உட்பெரு புள்ளி உருவாகுமேன்னு சொல்லிடுறார். அதுக்கு அடுத்தது அவர் என்ன சொல்றாரு? மெய்யின் இயற்கை புள்ளியோடு நிலையில். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதாவது இங்க இந்த நூற்பாக்கு தொடர்பு இல்லைனாலும் இங்க சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு. என்னன்னா, மெய்யெழுத்துக்கள் எல்லாமே புள்ளி பெறும் அப்படின்னு சொன்னதுனால பகரமும் புள்ளி பெறும், மகரமும் புள்ளி பெறும். அப்போ மகரம் உள்ளே புள்ளி பெறும் சொல்றதுனால புறத்தே ஒரு புள்ளி உள்ளே ஒரு புள்ளி என்ற இந்த செய்தியை தான் உரையாசிரியர்கள் முன்னே அந்த நூற்பால சொல்லிடுறாங்க. சரி, இந்த நூற்பாக்கு வரும். இப்போ எகர ஒகரத்து இயற்கை மாற்று அப்படின்னு வரும்பொழுது கல்வெட்டுகளில் நம்ம இதை போய் பார்க்குறோம். எகரம் எப்படி இருக்கு, அந்த குறில் எகர குறில் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எகர குறில் இது போல உள்ளே புள்ளி பெறுகின்ற ஒரு தன்மை உடையதாகவும், ஒகர குறில் அது புறத்தே புள்ளி பெறுகின்ற தன்மை உடையதாகவும் நம்மால காண முடியுது. அப்ப இந்த ஏகார ஓகாரங்களிலிருந்து எவ்வாறு வேறுபடும் என்றால், ஏகாரத்திலிருந்து எகரம் உள்ளே புள்ளி பெற்று, ஆனால் இது நூற்பால சொல்லலை, நம்ம கிடைக்கின்ற ஆதாரத்தை அடிப்படையில் சொல்கிறோம். ஒரு புள்ளி பெற்று இருக்கு, அதுதான் அவர் சொல்ல வர புள்ளி பெறும். ஓகாரம் பார்த்தீங்கன்னா அதே போல புள்ளி பெற்றால் அது ஒகரமாக உச்சரிக்கப்படும். இதுதான் தொல்காப்பியர் சொல்லுகின்ற அந்த எகர உகரத்திற்கான வரி வடிவம். புரியும் நினைக்கிறேன். அப்போ இந்த மாதிரி புள்ளி பெறாத தன்மையில் அமைந்தால் அது ஏகாரமாகவும் ஓகாரமாகவும் உச்சரிக்கப்படும். புள்ளி பெற்றால் எகரமாகவும் ஒகரமாகவும் உச்சரிக்கப்படும். ரொம்ப தெளிவான நூற்பா தான். நமக்கு இந்த வரி வடிவம் புதியது அப்படின்றதுனால இது எப்படி தான் நம்ம இப்போ நமக்கு இப்போ என்னுடைய ஆசிரியராக இருந்தவங்கலாம் எனக்கு சொல்லிக் கொடுக்கும்போது இப்படி புள்ளி வச்சு சொல்லி கொடுத்துட்டாங்க. என்னென்னா புள்ளி பெறும் என்பதை காட்டுவதற்காக. அப்போ இன்றைக்கி நிறைய இந்த அன்றைக்கே நான் படிக்கிற காலத்திலே இந்த கல்வெட்டுகள்லாம் இருந்தாலுமே ஏன் அப்படி சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. இது கல்வெட்டுலேருந்து நம்ம எடுக்கும்பொழுது இப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் அந்த காலத்தில் எழுதப்பட்டு இருக்கணும் என்பதை நம்மளால் உணர முடியுது. அதை தான் இங்கே சொல்ல வரேன். அதுக்காக அவர்கள் தவறாக சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லலை. இன்றைக்கி இருக்கின்ற வரி வடிவத்தில் அவங்க புள்ளி வைத்து புள்ளி பெறும் என்கின்ற தன்மையை விளக்கணுன்றதில் சொல்லி கொடுத்தார்கள். ஆனால் எப்படி புள்ளி பெற்றிருந்தது அப்படின்றத அந்த காலத்திலே போய் நம்ம பார்க்க வேண்டும் என்பது, அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது நம்ம கல்வெட்டுகளையோ ஓலைச்சுவடிகள் அல்லது செப்பேடுகளையோ மட்பாண்டங்களில் கிடைக்கின்ற வரி வடிவங்களை இதெல்லாம் நம்ம தேடி போக வேண்டிய நிலையில் இருக்கிறோம். இன்றைக்கி அதற்கான வாய்ப்பு வசதிகள் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளால் இதை செய்ய முடியுது. அப்படி தான் நம்ம எடுத்துக்க முடியும். நன்றி, வணக்கம்.